போலி சான்று வைத்து பாகிஸ்தானுக்கே அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நீதிபதி உடையில் வலம் வந்த நபர் ஒருவர். அவர் செய்துள்ள சம்பவம்தான் பாகிஸ்தான் மக்களை அதிர வைத்திருக்கிறது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர்தான் தாரிக் மெஹமூத் ஜஹாங்கிரி. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியும் வந்தார். கராச்சி பல்கலைக்கழகத்தில் 1988ஆம் ஆண்டு வழக்கறிஞருக்கு படித்ததாக கூறிய மெஹமுதீன், அவருடைய சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட போது அவர் மோசடி செய்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தேர்வின் போது மோசடி செய்த வழக்கில் பிடிப்பட்ட அவருக்கு 1989ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் தேர்வு எழுத தடை விதித்தது கராச்சி பல்கலைக்கழகம். இதனையெல்லாம் மீறிய தாரிக் மெஹமூத் மற்றொரு மாணவரின் சேர்க்கை எண்ணை வைத்து 1990ஆம் ஆண்டு தேர்வு எழுதி மோசடி செய்தார். இந்த நிலையில்தான் பல்கலைக்கழகத்தின் அசல் ஆவணங்கள் மற்றும் பதிவாளர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிமன்றம் அவர் அளித்த சான்றுகள் அனைத்தும் மோசடி என கண்டுபிடித்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற அமர்வு தாரிக் மெஹமூத் நியமனம் செல்லாது என அதிரடி தீர்ப்பு வழங்கி உத்தரவிட்டது. அது மட்டுமின்றி அவரை பணி நீக்கமும் செய்தது. அதே சமயம் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக வழங்கிய தீர்ப்புகள் அனைத்தும் சட்ட ரீதியாக செல்லாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.